வணக்கம். யுபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி மற்றும் +2 மாணவர்களுடைய பாடப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி. இது வந்து தேர்வு தயாராதல் எப்படி என்றதில 23 எண் வகை மெய்ப்பாட்டியல் பார்த்துட்ருக்கோம். மெய்ப்பாட்டியல்னா என்னன்றது, மெய்ப்பாடுனா என்ன, அதன் உணர்வுகள் சார்ந்தது என்பதை முதல் பகுதி விளக்குச்சு. இதில் 2வது பகுதியில அதனுடைய பிற உணர்வுகள், எளிவரல் முதல் உவகை வரை உள்ள பல்வேறு உணர்வுகளை பற்றியும், அதனுடைய இலக்கிய சான்றுகளையும் குறிக்கின்ற இணைய பகுதி தான் இது. இதில் வந்து வினாக்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெய்ப்பாடு ரசமும் ஒன்றா என்று கேட்கின்றதும், தொல்காப்பிய எண்வகை மெய்ப்பாடுகளும் உங்களுக்கு வினாக்களாக வந்திருக்கு. அதற்கான விடையில வந்து நகை அழுகை பார்த்துட்டோம். 3வது உணர்வு வந்து இளிவரல். இளிவரல்னா சிறுமை. சேரன் கணைக்கால் இரும்பறை வந்து சிறையில் இருக்கும்போது அவனுக்கு ஏற்பட்ட சிறுமியை எண்ணி பாடுகின்ற பகுதி தான் கொடுக்கப்பட்டிருக்கு புறநானூற்றுலேருந்து. இதனுடைய பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கு. வியப்பு என்பதுதான் மருட்கை. கண்ணகி வந்து வானத்தில் வானுலகு ஏறி சென்ற காட்சி குன்றக்குறவர்கள் பார்க்குறாங்க. அதனால் ஏற்படுகின்ற வியப்பை பற்றிய பாடல். அச்சம் வந்து யானையை பார்த்து பயந்து போன மகளிருடைய காட்சி. பெருமிதம் என்பது பெருமை. வீரன் ஒருவன் பெரும் படை எதிர்க்கின்ற பெருமிதம் இது. வெகுளி என்பது சினம். பாண்டிய நெடுஞ்செழியனுடைய சினம். அடுத்து மகிழ்ச்சி என்பது மயில் வந்து மலை மேகத்தை கண்டு ஆடுகின்ற காட்சி. அதை போலவே கண்ணனை கண்ட குந்தியினுடைய மகிழ்ச்சி சொல்லப்படுகிறது. இது போக இது இன்னும் விளக்கமாகவும் சான்றுகளோடவும் நீங்க பார்க்கறதுக்கான இணைய பகுதி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. படித்து புரிந்து கொள்ளவும்.